Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா Canonோட Maxify GX6570. இந்த பிரிண்டருக்கு ஏகப்பட்ட பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் டெடிகேட்டாக இந்த பிரிண்டர் வந்து நம்ம வீடியோஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸில் 25,990 ஒரு ஆஃபர் போட்டிருப்போம். இதே Maxify GX6570 இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான நியூ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக். ஸோ இந்த Canonோட Maxify GX6570 ஸோ நான் டீட்டெயிலாக டைப் பண்ணி உங்களுக்கு கலர் தீமில் காமிக்கிறேன். ஸோ இப்போ Canonோட Maxifyல பார்த்தீங்க அப்படின்னா 24 IPM ஸ்பீடில் வரக்கூடிய டாப் 3 மாடல் இருக்குது. ஸோ அந்த டாப் 3 மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா GX6070, GX6570, GX7070. இந்த GX7070 இப்போ பயங்கரமான ஹெவி டிமாண்டில் போயிட்டுருக்கு ஆஃபர் சேல் ப்ரைஸில். ஸோ எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸில் இருக்குது, எல்லாமே லேட்டஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸில் இருக்குது. டக்கு நீங்கள் நம்ம சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து Canonோட ஆத்தரைஸ்டு டிஆர்பி. ஸோ இங்கே எல்லா மாடல்ஸும் எந்த நேரமும் ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ரெண்டாவது நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸை பேன் இந்தியா லெவலில் நாங்கள் சப்ளை பண்ணுறது சவுத் இந்தியா மட்டும்தான், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. ஸோ இந்த 6 ஸ்டேட்லையுமே நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு டேரெக்டாக பிராண்ட்லேருந்தே வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் துளியெல்லாம் பயமும் தயக்கம் தேவை கிடையாது. லாஸ்ட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் பிரிண்டர் ரிசீவ் பண்ணிட்டு என்னங்க மேலே பிராண்டு சீல்டே இல்லை அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டில் Canon பிராண்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் Canon, EPSON, HP, பிரதர், இந்த எந்த பிராண்டில் நீங்கள் பிரிண்டர் பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பிராண்ட் சீல்டு அப்படின்லாம் ஒன்று தனியாக இருக்காது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் ஆத்தரைஸ்டு ஷாப்பான்னு மட்டும் பார்த்தா போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம Canonோட ஆத்தரைஸ்டு டிஆர்பி, Canonோட பிக்ஸ்மா ஜோன். ஸோ அதனால் நம்மள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல துளியெல்லாம் பயமும் தயக்கும் தேவையே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த GX6070, GX6570, GX7070 இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே இங்கு, ஒரே இன்ஜின், ஒரே மெக்கானிசம், ஒரே ஸ்பீடு, 24 IPM. இன்னைக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய இதுக்கு நிறைய பேர் இதுக்கு காம்படிஷனாக எப்சானில் இருக்கா, இது காம்படிஷனாக HPயில் இருக்கான்னு கேட்பாங்க. Canonோட Maxify சீரியஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா Canonோட பெரிய காப்பியர் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பியர் மிஷின்ஸை மினியாக்சராக கொண்டு வந்திருப்பாங்க. சின்னதாக கொண்டு வந்திருக்க மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மாடல் தான் இங்கில் Canonோட GX Maxify GX சீரிஸ் எல்லாமே. அதாவது பிக்ஸ்மா என்ட்ரி லெவலில் உள்ள இங்க் டேங்க்கும் பெரிய லேசரில் இருக்கக்கூடிய ஸ்பீடையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வந்த ஒரு மாடல் தான் Maxify சீரிஸ். ஸோ அதனால் இதுக்கு காம்படிஷன் வேறு எந்த பிராண்ட்லையும் கம்பேரிசனே கிடையாது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் Canonோட GX6070 பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ADF சிங்கிள் சைடு ஸ்கேன் ஆகும். அதுவே GX7070 மேலே இருக்கிற ADF சிங்கிள் பாஸில் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் ஆகும். ஸோ டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இது போய் எக்ஸ்ட்ரா ஒரு கேசட் ட்ரை வரும். ஸோ இதான் GX6070க்கும் 7070க்குள்ள வித்தியாசம். இந்த GX6570 என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, இந்த GX6570 நான் எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் பிராண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஸ்பெசிஃபிகேட்டாக ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணி தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் பெனிஃபிட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா இந்த Maxify GX6570 எக்ஸ்க்ளூசிவாக டெடிகேட்டட் ஃபார் பெரிய பெரிய ஆஃபீஸஸ்ஸு. ஸோ நீங்கள் ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங், டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங், ஒரு ஃபாஸ்ட்டாக டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் ஆகக்கூடிய இதில் வர ஃபீடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பிரிண்டர்லாம் ஃபீடு இப்படி வர மாதிரி இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் பேப்பர்ஸ் எப்படி வெளியில் வருதோ சேம் அதே மாதிரியே டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்துடும். ரெண்டாவது இதில் ஃப்ளாட் பெட் பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸ்க்கு இருக்காது. நார்மல் பிரிண்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து A4 வரைக்கும் இருக்கும். A4 வரைக்கும் ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்குப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய DADF ஃபீடரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஃபீட் டெக்னாலஜி அப்படின்றனால உங்களுக்கு பேப்பர் ஜாம்ஸை எதுவுமே இருக்காது. கிளாஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஸோ இதுங்க மட்டும் நம்ம ஃபீடரில் கொடுக்க முடியாது. சொல்ல அதுக்காகவே A4ல் பாதி A5 ஃப்ளாட் பெட், அதான் நம்ம வெப்சைட்டில் A5 ஃப்ளாட் பெட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ A4ல் பாதி தான் A5 சைஸ். அந்த A5 சைஸ் வரைக்கும் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த A5 சைஸ் வரைக்கும் கிளாஸ் இருக்கிறதுக்கான கான்செப்ட் ஒன்லி ஓட்டர் ஐடி, இந்த கார்டு, புக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் மட்டும் தான். ஸோ மற்றபடி பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீடரில் கொடுக்குற மாதிரி தான் வரும். ஃபீடரில் சிங்கிள் பாஸ் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங்கோட வந்துடும்.
ரெண்டாவது இன்னைக்கு இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் வந்து அன்னன்னைக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் மாறிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வால்யூம் பார்ட்னர். ஸோ தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணக்கூடிய குவான்டிட்டி எந்த ஒரு ஷோரூம் பண்ண முடியாது, அந்த மாதிரி வால்யூமாக குவான்டிட்டி பண்ணக்கூடிய ஆளுக்க. ஸோ அதனால் அப்பப்போ ஸ்டாக்ஸ் என்னென்ன அவைலபிலிட்டி வருதோ அது மாதிரி ப்ரைஸிங் மாறிட்டே இருக்கும். ஸோ அன்னன்னைக்கு உள்ள ப்ரைஸிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கையிலே தான் இருக்குது ப்ரைஸ். நீங்கள் யார்ட்டையும் நீங்கள் கால் பண்ணி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் கையிலே வெப்சைட்டு, அப்ளிகேஷனு, ஆண்ட்ராய்டு ஆப்பு, iOS ஆப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் மாடல் நம்பர், இப்போ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 6570, வெறும் 6570 சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரைஸிங் வந்துடும். அதில் போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸிங் தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி தான். அதர் ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க டெலிவரி பின்கோடு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ண உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கா, சைட்லேயே வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளாஷ் சேல் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் கிடையாது, நியூ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் 2025 நியூ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ். இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் சீரியஸ். ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸ்களுக்குன்னே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மாடல். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 62,920 ரூபாய். என்ஆர் இன்ஃபோடெக்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆஃப்லைன்லேயுமே இந்த மாடல் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸு. ஆஃப்லைன்லலாம் நீங்கள் ஆன்லைன்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 40% 50% ரேட்டு கூட வைப்பாங்க. என்ஆர் இன்ஃபோடெக்கோட ப்ரைஸிங் அந்தளவுக்கு ஒரு மேஜிக்கல் ப்ரைஸிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஸோ மேலே எடுத்தோடனே ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இந்தியா லாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஓன்லி கெனான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பிளாஸ்டிக் திக்னஸ் 50 மைக்ரான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிராண்டுக்குமே மேனுஃபேக்சரிங்கில் இந்த மாதிரி தெர்மாக்கோல் யூஸ் பண்ணக்கூடாது நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றவங்களுக்கு ஃபுல்லாமே மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு ஒன்று வருது. அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ண ஒரு 10 வருஷம் 8 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லுவார், ஏங்க நான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பிரிண்டர் வச்சிருந்தேன், அதனால நான் மெயின்டெனன்ஸ் பாக்ஸே மாற்றினே கிடையாது. இப்போ இந்த பிரிண்டர் வாங்கிட்டு எனக்கு பெரிய வேலையாக இருக்குது, 10,000 8,000 மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் மாற்றுறதே ஒரு வேலையாக இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள்லாம் அவங்க அனுமதி பெற வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் நீங்கள் இன்பில்டு இங்க்பேட் டெக்னாலஜியில் இங்கு போய் அதில் அப்சர்வ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அதை காஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுனால ஸோ லங்ஸ் கேன்சர்ஸ் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே ஃபுல்லான உடனே தூக்கி குப்பையில் போட சொல்லிடுவாங்க. ஸோ புது மெயின்டெனன்ஸ் பாக்ஸை மாட்டிடுவோம். ஸோ அதனால் பழைய இங்குக்கான ஸ்மெல் வெளியில் வராது. ஸோ இதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா பிரிண்டர்ஸ்லையுமே மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு ஒன்று வர்றதே பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி இஷ்யூக்காக தான். இது பாதி கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது, பழைய மாடல் நல்லா இருக்குது புது மாடலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பைக்கு கார் மாதிரி தான் முதல் BS4 BS3லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக BX6 ஃபேஸ் 2லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் கார்ஸில் யூரியான்னு சொல்லி தனி டேங்க் வச்சுருக்காங்க. அந்த யூரியாவும் ஊற்ற வேண்டியது இருக்குது நம்ம. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குள்ள. ஸோ அதுக்கடுத்து தெர்மாக்கோல் இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சுலாம் இந்த மாதிரி தெர்மாக்கோல் கூட பிரிண்டரில் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பிரிண்டர் டேட்டா கேபிள், ஒரு பவர் கேபிள். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் புக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டரோட வெயிட் திட்டு ஒரு 15 கிலோ வெயிட் இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள 4 இங்க் பாட்டில்ஸு. ஸோ இங்க் பாட்டில் பிளாக் 170 ml, மீதி சியான் மெஜந்தா எல்லோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 135 ml பெரிய பெரிய பாட்டிலோட தான் வருது. ஸோ உள்ள ஒரு 4 இங்க் பாட்டில் வந்துடுது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே, அடுத்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் கடைக்கு நாங்கள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெராக்ஸ் கடைக்கு ஃப்ளாட் பட்டு A4 அவசியம் தேவைப்படும். இல்லை எனக்கு A4 ஃப்ளாட் பட்டு தேவையில்லை, நான் DADFலேயே யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ பேக் சைடில் பேப்பர் லோட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நீங்கள் 100 பேப்பர் வச்சுக்கலாம். பேக் சைடில் ஃபோட்டோ பேப்பர், ஸ்டிக்கர் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த Maxify சீரிஸில் நீங்கள் எந்த பிரிண்டரை சூஸ் பண்ணாலும் சரி சுற்றி உங்களுக்கு பார்டரோட தான் 6 நாளும் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம். A4 வரைக்கும் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 4 கலர் பிக்மெண்ட் பேஸ்டு. ஏன்னா நிறைய பேர் லேபிள் பிரிண்டிங்கே எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ சுற்றி பார்டரோட விழுகும். ஏன்னா நார்மல் பிக்ஸ்மா சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ஸில் விழுகும், இது பார்டரோட விழுகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துடும். பென்ட்ரைவை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணலாம். ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு பிளாக் 24 பேஜஸ் வரும். இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில்
எந்த பிராண்ட்லையுமே இதுக்கு காம்படிஷனே கிடையாத ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு தனி மாடல் இது. ஏன்னா இந்த Maxify GX6570க்கு இந்த ப்ரைஸிங் ஈக்குவலாக வேறு எந்த பிராண்ட்லேயும் பிரிண்டர் கிடையாது, இந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஈக்குவலாக எந்த பிராண்ட்லேயும் பிரிண்டரே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டடான ஒரு மாடல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த A4 இந்த ஃப்ளாட் பெட் இருக்குது பார்த்தீங்களா, இதான் கண்ணாடியில் வச்சு நம்ம ஜெராக்ஸ் இருக்குன்னா மேலே பேப்பர் ஜெராக்ஸ் இருப்போம் பார்த்தீங்களா, இது வந்து A4ல் பாதி மட்டும்தான் இருக்கும், A5க்கு மட்டும்தான். ஸோ A4ல் பாதி தான் A5. ஸோ இந்த கிளாஸை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஓட்டர் ஐடி, லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு, ஸோ இதுங்களுக்கு மட்டும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஆப்ரேஷனில் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு, ஸோ நீங்கள் இங்கே பேப்பரை ஃபீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் டபுள் சைடு ஸ்கேன், சிங்கிள் பாஸ்லேயே டபுள் சைடு ஸ்கேனிங் ஆகும். ஸோ பேப்பரை இப்படி தான் ஃபீட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக எல்லா பிரிண்டர்லையுமே நீங்கள் ADFல இப்படி பேப்பரை ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ இதில் பேப்பர் ஃபீடிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேப்பர் ஃபீட் ஆகி உங்களுக்கு அடியில் இங்கே வந்து நிற்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிரிண்டிங் வர்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது பூரா பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஸ்கேனர்ஸில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வெறும் ஸ்கேனர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 20,000 தனி ஸ்கேனர் இருக்குது, ஹை ஸ்பீட் ஸ்கேனர்ஸ். ஸோ அதில் ஃபுல்லாமே இதே டெக்னாலஜியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதான் ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்லி இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்கேன் ஆகி வந்துடும். ஸோ அதனால் பேப்பர் ஜாம் ஆகிற இஷ்யூ 99.9% ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாடலுக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேசட் ட்ரே வந்தோம். இந்த கேசட் ட்ரேல நீங்கள் 250 பேப்பர் வச்சுக்கலாம். டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேல டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்கடுத்து கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய டவுட் இதோட இங்கோட ரேட்டு GX சீரியஸில் 6070, 7070, GX6570 மூணுக்குமே ஒரே இங்க் தான். பிளாக் இங்க்கு 799 ரூபா வரும், 4000 பேஜஸ் வரும். 5000 பேஜ் 6000 பேஜ் கம்மியாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 4000 பேஜஸ் வரும். கலர் இங்க்கு ஒவ்வொரு பாட்டில் பெரிய பெரிய பாட்டிலாக வரும். ஸோ இது நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு சேனல் வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 4 கலர் சேர்த்து 6000 ரூபாய் வரும். 6000 ரூபாய்க்கு 10,000 பேஜ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கலர் ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா 135 ml 135 ml 135 ml இதில் கலர் மட்டுமே 400 ml கிட்ட வரும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற பிராண்டில் இங்கோட ரேட் 2000 ரூபாய் வரும் 4 கலர் சேர்ந்து. ஆனால் இங்க் ஒன்று 40 ml 45 ml இருக்கும். ஸோ இது 3 மடங்கு அதிகமான பாட்டில், பெரிய பாட்டில். ஸோ அதனால தான் ஈல்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ எப்பயுமே ஒரு டேங்கை நம்ம பெட்ரோல் டேங்க்கு டீசல் டேங்க் மாதிரி தான் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்கக்கூடாது, ஒரு டேங்கை ஃபில் பண்ணால் நமக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்றதான் மெயினாக பார்க்கணும். சேம் அதே கான்செப்ட் தான் பிரிண்ட் இருக்கும். ஒன்ஸ் ஒரு செட்டு இங்க் பிளாக் கலர் இங்க் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் கலர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 10,000 பேஜஸ் சாலிடாக வரும். வெறும் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் இங்க் மட்டும் குறையும், 4000 பேஜஸ் சாலிடாக வரும். ஸோ ஒரு பிளாக் எடுத்திங்கன்னா அதிகபட்சமாக 20 பைசா அசலாகும். ஒரு கலர் எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சமாக 70 பைசா டு 65 பைசா அசலாகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக பிரிண்டரை டேரெக்டாக சுவிச் ஆஃப் பண்ணக்கூடாது, இங்கே பவர் ஆஃப் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணணும். பிரிண்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் சீக்கிரம் ஃபுல்லாகாது. ஏன்னா வேஸ்ட் இங்கே ஃபுல்லாக போகிறோம் அதில் தான் கொட்டும் உங்களுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 பேஜ் 12,000 பேஜுக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி வரும். மாற்றுறதுக்கு 80% இருக்கும்போது டிஸ்பிளேல இன்டிமேஷன் காமிச்சிரும். ஸோ ஒரு ஹை ஸ்பீடு ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல் அப்படின்னா இந்த ஒரு மாடல் தான். ப்ரைஸிங்கை கேட்டிங்க அப்படின்னா ஒரு மயங்கிடுவீங்க. என்ன இவ்வளோ தூரம் வீடியோ சொல்லி ப்ரைஸ் சொல்லேன்ட்டு ப்ரைஸிங் அன்னன்னைக்கு ஆஃபர்ஸ் மாறிட்டே இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு பூம் சேல் ஆஃபர் போட்டிருக்கோம். ப்ரைஸிங் வெப்சைட்டில் இருக்கும், டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, ஃபோட்டோ பிரிண்டிங், ஸ்டிக்கர் பேப்பர், வைஃபை, லேண்ட் போர்ட்டு, டபுள் சைடு ஸ்கேனிங், டபுள் சைடு பிரிண்டிங், பென்ட்ரைவ் டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, டச் டிஸ்பிளே, ஹை குவாலிட்டி பிரிண்டிங், 4 கலர் பிக்மெண்ட் பேஸ்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா A4 வந்து A5ல இருக்கும். ஸோ A4 பேப்பரை நம்ம ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுக்க முடியாது கண்ணாடியில். அந்த மாதிரி A4 பேப்பர் லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபீடரில் கொடுத்து எடுக்கலாம். ஃபீடரில் A4 வரைக்கும் தான் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் ஆகும். லீகல் பேப்பர் சிங்கிள் சைடு தான் ஸ்கேன் ஆகும். ஸோ அதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யூனிக்குவாக சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. எந்த டவுட்டு இல்லைன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸிங்கை இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஆயுத பூஜை ஆஃபரில் விட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 கூட கொடுத்து வாங்க வேண்டிய சூழலாயிரும். அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்ல. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன் லிங்க்ல போய் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். வெப்சைட் அப்ளிகேஷனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உங்களுக்கு இன்கன்வீனியன்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். எல்லாருக்கும் அட்வான்ஸ்டு ஹாப்பி தீபாவளி. பை.